என்ன அப்படின்னா, நம்ம சீமான் அண்ணா மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வந்தா. அப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சில ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதாவது இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க. என்ன பேசுகிறாங்க? "ஏய் நீ என்ன ஆம்பளையாடா? ஏய் நீ என்ன?" அப்படின்னு சொல்லி அதை தான் அது தேவையா? மக்களுக்கு என்ன தேவை அதை பேசுங்க. மக்களுக்கு என்ன கோரிக்கை அதை செய்யுங்க. அதை பற்றியே பேசுங்க. அந்த டிராஃபிக் பண்ணுங்கள், இல்லை அதையே செயல்படுத்துங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசலாம். அதை விட்டுட்டு நீ என்ன ஆம்பளையா, நீ என்ன வேட்டி கட்டினாலாம் அப்படிங்கிறதும், அதுக்கு எதுக்கு முனையா நீ என்ன எங்கள் அண்ணனை பேசிட்டியா அப்படிங்கிறதும், மற்ற இதர கட்சிகள்லாம் வந்து அவங்க என்ன பேசுறது பேசி போட்டு எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நான் இதுலேருந்து என்ன சொல்லுவேன், இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது யார் என்ன வேணாலும் பேசுவாங்க, செய்வாங்க அப்படின்லாம் இருக்காதுங்க. பேசுகிறத செய்ய மாட்டாங்க, செய்கிறத பேசவும் மாட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் தெரியும்.